ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம எங்க எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகேங்க, இன்னைக்கு வந்து மார்க்கெட் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட். ஸோ நம்ம நேற்று என்ன லெவல் எடுத்திருந்தோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். நேற்று வந்து நம்ம எடுத்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலாக நம்ம 25,177 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். R1 வந்து பார்த்தீங்கன்னா 25,323 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். R2 வந்து பார்த்தீங்கன்னா 25,381 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். சரிங்களா? அதே போல S1 வந்து பார்த்தீங்கன்னா 25,053 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். S2 வந்து பார்த்தீங்கன்னா 25,997 அப்படின்ற லெவல் வந்து நம்ம எடுத்திருந்தோம். சரிங்களா? ஸோ இதில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஓப்பன் எங்க இருந்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,200 அப்படின்ற லெவல் பக்கத்தில் இருந்தாங்க. சரியா? ஓப்பன் வந்து நம்மளுக்கு 25,200 அப்படின்ற லெவல் பக்கத்தில் இருந்தாங்க. நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே தான் இருக்கிறாங்க. ஓகேவா? மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் பிலோ வந்து இல்லைங்க வரவே இல்லை. மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஓப்பன் பிலோ இல்லைங்க வரல. நம்மளுக்கு மேலே போயிட்டு அகைன் கீழே வந்தாங்க. பட் நம்மளுக்கு என்ன இல்லைங்க ஓப்பன் பிலோ வரல. நம்மளுக்கு அகைன் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, அதே ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகி நம்மளுக்கு R1 வரைக்கும் போறாங்க. சரிங்களா? R1 வரைக்கும் போயிட்டு நம்மளுக்கு R1 ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்லோ மார்க்கெட்டா வந்து செய்யறாங்க போறாங்க. ஓகேவா? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல இருந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்து கிடைச்சது. ஸோ நம்ம இதுல மட்டும் பார்க்க மாட்டோங்க. நம்ம எப்பவுமே வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் மார்க்கெட் மேலே இருக்கிறாங்களா கீழே இருக்கிறாங்களான்னு பார்ப்போம். சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மார்க்கெட் மேலே இருந்தாங்க அப்படின்னா நம்ம கால் ஆப்ஷன்ல வாய்ப்புகளை தேடணும். சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருந்தாங்கன்னா நம்ம புட் ஆப்ஷன்ல வாய்ப்புகளை தேடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம இன்னைக்கு பிரீமியத்தில் என்ன நடந்தது, நம்ம என்ன எடுத்துருந்தோம் அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம பிரீமியத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ பிரீமியத்தில் நம்ம என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 25,300 அப்படின்ற ஸ்டேக் தான் வந்து எடுத்திருந்தோம். சரிங்களா? 25,300 அப்படின்னு எடுத்திருந்தோம். ஸோ நம்ம மிட் லெவலில் நம்ம என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 135 அப்படின்ற லெவலில் நம்ம நேற்று வந்து எடுத்திருந்தோம். சரிங்களா? அதே போல நம்மளுக்கு R1 வந்து பார்த்தீங்கன்னா 192, R2 வந்து பார்த்தீங்கன்னா 240 அப்படின்ற லெவலில் வந்து எடுத்திருந்தோம். S1 வந்து பார்த்தீங்கன்னா 91, S2 வந்து பார்த்தீங்கன்னா 68, S3 வந்து பார்த்தீங்கன்னா 45 அப்படின்ற லெவலில் வந்து எடுத்திருந்தோம். நம்ம காலையில் மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 111 அண்ட் 161 அப்படின்ற லெவலில் வந்து நம்ம அடிஷனலாக மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். சரிங்களா? ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 5 கேண்டில் பெரிய பெரிய கேண்டில் வச்சுட்டாங்க. சரியா? ஸோ அதனால நம்ம வந்து 25,300 அப்படின்ற ஸ்டேக் வந்து எடுத்திருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு 135 அப்படின்ற மிட் லெவலுக்கு கீழே தான் வந்து என்ன செய்றாங்க, ரெண்டு பேருமே இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே என்ன செய்றாங்க 135 அப்படின்ற லெவலுக்கு கீழே தான் வந்து இருக்கிறாங்க. அதாவது நம்மளுக்கு இந்த 111 அப்படின்ற லெவலை மிட் லெவலாக என்ன செய்றாங்க, இந்த இவங்க எடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து நம்மளை பார்க்கும்பொழுது இந்த S1 சரிங்களா, அந்த S1 வந்து நம்மளுக்கு என்ன செய்றாங்க, புட் ஆப்ஷன் வந்து பிரேக் பண்றாங்க. அதே சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து என்ன செய்றாங்க, மிட் லெவல் வந்து பிரேக் பண்றாங்க. சரியா? நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து S1 வந்து பிரேக் பண்றாங்க. கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மிட் லெவலில் பிரேக் பண்ணி என்ன செய்றாங்க, அடுத்த லெவலான நம்மளுக்கு இந்த 161 அப்படின்ற லெவலுக்கு வந்து போறாங்க. ஸோ அகைன் நம்மளுக்கு R1 வரைக்கும் என்ன செய்றாங்க, இந்த கால் ஆப்ஷன் வந்து போறாங்க. சரியா? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்மளுக்கு இங்கேருந்து கடைசி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 161. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் சின்னதா நம்மளுக்கு என்னன்னா இவங்க இதுக்கு கீழே வந்தா மட்டும்தான், எதுக்கு கீழேங்க மிட் லெவலுக்கு கீழே வந்தாதான் நம்மளுக்கு என்ன செய்யுங்க புட் ஆப்ஷன்ன்றது வாய்ப்பேன்றதே இருக்கும். ஸோ ஆனால் என்ன செய்யலைங்க, அவங்க வந்து வரவில்லை. ஓகேங்களா? என்ன செய்யலைங்க, வரல, அவங்க மேலேயே வரல. ஓகேங்களா? அது கீழே தான் இருந்திருக்காங்க. நம்மளுக்கு ஸ்லோ மார்க்கெட்டாக இருந்திருக்கு. நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, அடுத்து நம்மளுக்கு அதுலேயே இருந்து நம்மளுக்கு S2ல வந்து என்ன செய்யறாங்க, க்ளோஸ் வந்து கொடுக்குறாங்க. நம்மளுக்கு இவங்க R1 வரைக்கும் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, கால் ஆப்ஷன் வந்து போயிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ இன்னைக்கு நம்மளுக்கு கால் ஆப்ஷன்ல என்ன செஞ்சிருக்கேன், ஒரு வாய்ப்புன்றது கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதில் நான் இன்னொன்று என்ன சொல்றேன் அப்படின்னா, இதுல வந்து நீங்க பார்க்கும்பொழுது நம்மளுக்கு இது வந்து நம்மளுக்கு 100 ரூபாய்க்கு கீழே போயிட்டாங்க இல்லையா, யாருன்னு பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் 100 ரூபாய்க்கு நம்மளுக்கு கீழே போயிட்டாங்க. ஸோ இதுல வந்து உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா வேற அடுத்த ஸ்டேக் கூட நீங்க வந்து என்ன செய்யலாம், எடுத்து வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து 300 அப்படின்னு எடுத்துருக்கோம் இல்லையா, செகண்ட் ஹாஃப்ல வந்து நீங்க ஒரு 400 அப்படின்ற ஸ்டேக் நீங்க எடுத்திருந்தா கூட நம்மளுக்கு வந்து என்ன செய்யுங்க, இந்த லெவல் வந்து ஒர்க் ஆகும். புரியுதுங்களா? இந்த லெவல் வந்து என்ன செய்யுங்க, நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். இது வந்து எல்லா ஸ்டேக்குமே என்ன செய்யும், ஒர்க் ஆகக்கூடிய லெவல்ஸ் தான். ஓகேங்களா? நீங்க வந்து இந்த ஸ்டேக்கு தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, எல்லா ஸ்டேக்குமே நம்ம வந்து பண்ணலாம். ஓகேவா? இதுல வந்து நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 400 வந்து இங்க பாத்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு 400 வந்து என்ன செய்யறாங்க, மேலேருந்து நம்மளுக்கு கீழே வராங்களா, காட்டும் பாருங்க. இவங்க வந்து நம்மளுக்கு எதை பிரேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 161 அப்படின்ற லெவலில் பிரேக் பண்ணியிருக்காங்க. அதே சேம் டைம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து எதை பிரேக் பண்ணியிருக்காங்க, 111 அப்படின்ற லெவலில் பிரேக் பண்ணி நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, மிட் லெவலுக்கு வராங்க. மிட் லெவல்ல இருந்து நமக்கு ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து டாமினேட் ஆகி நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, மேலே வராங்க. புரியுதுங்களா? ஸோ இதை வந்து நம்ம மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் கூட எடுக்க முடியும். ஸோ அதுக்குலாம் நீங்க வந்து கொஞ்சம் என்ன செய்யுங்க, இதை நீங்க பார்த்து பழகினா வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்றதுக்கான ஈஸியான ஒரு மெத்தடா வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு இவங்களும் என்ன பண்றாங்க, புட் ஆப்ஷனு நம்மளுக்கு 111 அப்படின்ற லெவலுக்கு வந்து வராங்க. ஸோ இவங்க 111 வந்து நிற்கிறாங்க, இவங்க வந்து என்ன செய்யறாங்க 161. சரிங்களா? இவங்க மேலே போனாலுமே நம்மளுக்கு ஏன் அதுக்கு மேலே போகல அப்படின்ட்டு தெரியுதுங்களா? இதுல இவங்க ஏன் அதுக்கு மேலே போகல அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க இந்த 111 இருந்து செய்யறாங்க ரிவர்சல் ஆறாங்க இல்லையா. ஸோ இதுல ரிவர்சல் ஆயிட்டு இவங்க இங்க பிரேக் பண்ணும்பொழுது தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, மார்க்கெட்
அகைன் நம்மளுக்கு இவங்க மேலே போகிறாங்க. அகைன் நம்மளுக்கு இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, R1 வரைக்கும் போகிறாங்க. இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு S1 வரைக்கும் வராங்க. சரிங்களா, இவங்க S1 வரைக்கும் வந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, அகைன் நம்மளுக்கு மேலே எங்கே வரைக்கும் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த 111 அப்படின்ற லெவல் வரைக்கும் வராங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்வோங்க, மார்க்கெட்டை வந்து பார்க்கணும். மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் நம்ம அழகாக எடுக்க முடியும் இதில். ஸோ இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு லைவ் கிளாஸ் வந்து கொடுத்துருந்தோம் ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அது எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா, ஸோ யாரெல்லாம் அட்டன் பண்ணீங்களோ ஒரு கமெண்ட்ல வந்து எப்படி இருக்குது நம்மளோட லெவல்ஸ் அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம இப்போ நாளைக்குள்ள லெவல் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, நாளைக்குள்ள லெவல் எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செயின் வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதில் வந்து டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா. ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம எதில் டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 25,400. ஓகேங்களா, 25,400 தான் நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்காங்க. அதாவது நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 94, புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 109 இருக்கிறாங்க. சரியா, அப்போ நம்ம 25,400 வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம 25,400 பேஸ் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு சிந்தடிக் ஃபியூச்சர் என்ன கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா 25,385. சரிங்களா, 25,385 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்கு. உங்களுக்கு R1 வந்து பார்த்தீங்கன்னா 25,493 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. R2 வந்து பார்த்தீங்கன்னா 25,550 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. S1 வந்து பார்த்தீங்கன்னா 25,291 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. S2 வந்து பார்த்தீங்கன்னா 25,230 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா, இது வந்து நம்மளுக்கு நாளைக்குள்ள லெவலாக இருக்கும். நம்மளுக்கு எப்பவும் சொல்றது தான், நம்மளுக்கு R1க்கு மேலே ஓப்பன் ஆனாலும் S1க்கு கீழே ஓப்பன் ஆனாலும் நம்மளுக்கு வந்து இந்த லெவல் வந்து மாறும். சரிங்களா, அதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இந்த லெவலே வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ப்ரீமியத்தில் என்ன லெவல் இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மிட் லெவலா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 101 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா, 101 அப்படின்ற லெவல் வந்து என்ன செஞ்சிருக்கீங்க, கிடைச்சிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கால் இன்புட் வந்து 25,400 அதை எடுத்திருக்கோம். சரிங்களா, R1 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 159 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்கு. R2 வந்து பாத்தீங்கன்னா 199 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்கு. R3 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 239 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்கு. அதே மாதிரி S1 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 59 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. S2 வந்து பாத்தீங்கன்னா 44 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்கு. S3 வந்து பாத்தீங்கன்னா 29 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்கு. சரிங்களா, ஸோ இது வந்து நம்மளுக்கு நாளைக்குள்ள லெவலா இருக்கும். இது எப்பவும் போல தாங்க, நம்மளுக்கு எப்பவும் போல சொல்றது தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாலுமே சரி இந்த லெவல் தான் இருக்கும். சரிங்களா, இது வந்து பிரீமியத்தோட லெவல் வந்து நம்மளுக்கு மாற போறது இல்லை. இண்டெக்ஸ்ல மட்டும் தான் நம்மளுக்கு ஒரு 100 பாயிண்ட் அப்ல ஓப்பன் ஆனாலும் டவுன்ல ஓப்பன் ஆனாலும் நம்மளுக்கு லெவல் மாறும். நம்மளுக்கு பிரீமியத்துல இருந்து என்ன செய்யாதுங்க, நம்மளுக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாலுமே சரி தான் இந்த லெவல் தான் வந்திருக்கும். சரிங்களா, ஸோ இந்த லெவல் வந்து நம்ம அதுல வந்து அட்டமணியா என்ன இருக்காங்களோ அதை வந்து நம்ம வந்து செஞ்சுக்கலாம், இந்த லெவல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓப்பனை பேஸ் பண்ணி நம்மளுக்கு எங்க அட்டமணியா வந்து கிடைக்கிறாங்களோ அதுல வந்து நம்ம இந்த லெவல் சப்போர்ட் அந்த ஸ்ட்ரைக்ல யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சரிங்களா, ஓகே, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா, பாய், நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.